ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரிசி மாவு முறுக்கு செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு எந்த கப்பில் எடுக்குன்னு அந்த கப்பில் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு எந்த கப்பில் எடுக்குன்னு அந்த மாவு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு அரிசி மாவு ஜலிச்சாச்சு. இப்போ அதுலேயே அரை கப்பு உடச்ச கடலை தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். உடச்ச கடலை நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் அரை கப்பு உடச்ச கடலை தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சாச்சு. ஓமம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். இதை இப்படி கொஞ்சோண்டு லைட்டாக இது மாதிரி கசக்கி இதில் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன் போடணும். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள். சூடான எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க. இது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம முறுக்கு குழாயில் போட்டுக்கலாம். நார்மலாக முறுக்கு குழா இருக்கும் இல்லையா, அதில் போட்டுக்கோங்க. இப்போ இதை புளிய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு கரண்டியோ தட்டோ எதில் வேணுனாலும் நம்ம புளிஞ்சிக்கலாம். நான் இப்போ தட்டில் புளிஞ்சுக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் வேணாலும் புளியலாம், இல்லை எண்ணெய் பேக்கெட் இருக்குல்ல அதில் கூட புளிஞ்சு போட்டுக்கலாம். நம்மளுக்கு எதில் வாட்டமோ அது மாதிரி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் போட்டுடலாம். நம்ம போட்ட முறுக்கு எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். முறுக்கை போட்டாச்சு. நம்மளுக்கு எத்தனை போடணுமோ அத்தனை போட்டு இது மேலே வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த பக்கமாக வேக வைக்கலாம். வெந்ததை திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் வேகட்டும். அவ்வளோதான், வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம் இந்த முறுக்கை. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா முறுக்கு ரெடி ஆச்சு. சில்லி முறுக்கு. அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட சில்லி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடியது. அரிசி மாவு வீட்டில் இருந்தால் போதும். நீங்கள் இடியாப்பத்துக்கு கடையில் வாங்கினாலும் சரி, ரேஷன் அரிசி பச்சரிசியை கழுவி காய போட்டு மிஷினில் அரிசி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, எந்த அரிசி மாவு வாங்கினாலும் செய்யலாம். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடியது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். காரசாரமாக ஒரு டீயோடு சேர்த்து குடிச்சிங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சில்லி முறுக்கை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.